ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவ்யா கள்ளச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா பாருங்க, அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தான் இது. பேர் கூட பார்த்தீங்கன்னா சிவகாசி ஜெயந்திராவா தெரியல பேர். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏம்மா நீ அவங்க கூட பழகிருக்கன்னு நீ சொல்கிற. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கூட ஒரு நாள் பழகினாலே அவங்க கேரக்டர் தெரியும். ஒரு 2 நாள் அப்படி பழகும்போது ஒரு நாள் 2 நாள்லேயே அவங்க கேரக்டர் தெரிஞ்சிடும். அவங்க எப்படியாப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க பேசுகிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, அவங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணியிருக்க, வீடியோ போட்டிருக்க, அவங்க வீட்டுக்கும் நீ போயிருக்கிற, அவங்க வீட்லேயே நீ தங்கியிருக்கிற, அது கூட நீயே தான் உன் வாயால் இன்டர்வியூ கொடுத்துருக்க. சரியா? இந்த மாதிரி நான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு தெரியலையா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு? சொல்லு. உன்னோட ஆஃபீஸ்க்கு தான் அவங்கள வர வச்சுருக்க. அப்போ தெரியலையா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு? நீ சின்ன குழந்தையா இருந்தால் சரி, கரெக்டு. ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாது. அது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு குழந்தைங்க பழகுவாங்க. கரெக்டா? பெரிய ஆள் இவ்வளோ பெரிய பொம்பளையாக இருக்க, உனக்கு சுத்தமாக தெரியாதா நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்ட்டு? ஒருத்தவங்க கெட்டவங்கன்னும் போதே அவங்கள விட்டு விலகிடணும். கரெக்டாக இல்லையா? ஆனால் நீ அவங்க கூட அவ்வளோ நாள் பழகிருக்க, ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்க. ஏன் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நீ ட்ரெண்டிங் ஆகணும், நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ அவங்க கூட வீடியோலாம் போட்டது. கரெக்டாக? இப்போ அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். உலகம் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது. அவங்க நியாயமானவங்களும் அவங்க நியாயப்படுத்திலாம் நான் பேச வரல. அவங்க இருக்கிறதுலே ஃப்ராடு. அவங்க புரியுதா? யார்? திவ்யா கள்ளச்சி, கார்த்திகேயங்களாம் ஃப்ராடுங்க தான். அவங்களாம் ஒன்றும் நல்லவங்க இல்லை. ஆனால் இப்போ அவங்கள பற்றி நீ சொல்கிற காரணம் என்னென்னா, இப்போ போய் ஒரு சேனலாக இன்டர்வியூ கொடுக்குறிய. அது காரணம் என்ன தெரியுமா? நீ ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக இப்போது மறுபடியும் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துருக்க. கரெக்டா? ஏன்னா திவ்யா கள்ளச்சி கெட்டவோ கரெக்டு தான். அவள் வயசானவங்க கூடயும் போவா, சின்ன பசங்கன்னும் விடமாட்டா, யாருமே விடமாட்டா, ட்ரிங்க்ஸ் பண்ணுவா. எல்லாமே உனக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கிறப்போ நீ ஆரம்பத்துலேயே அவளுக்கு ஏதோ ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறா நீ தான் சொல்கிற. தெரிஞ்சிருக்கும் போதே நீ ஆரம்பத்திலே விலகிட்டு இருக்கணும். சரியா? விலகாதது உன்னோட தப்பு. அவங்கள பற்றி தெரிஞ்சிச்சா சரி, இவ்வளோதான் சொல்லிட்டா விலகிட்டு இருக்கணும். இப்போ நீ ஒரு சேனலாக இன்டர்வியூ கொடுக்குறனா, அப்போ நீ ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்றதுனால நீ நல்லவ மாதிரி பேசுகிற. கரெக்டா? இதில் உன் பக்கம் எந்த நியாயமும் இல்லை. உன் பக்கம் ஒரு நியாயம் கூட கிடையாது. ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்னா, ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணம் மட்டும்தான். நான் பேசுறது கரெக்டாக தப்பா நீங்களே சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு தெரியும். நியாயம் தெரியாதவங்களாம் கிடையாது. நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நியாயம் தெரியும். நீங்களே சொல்லுங்கள். அவங்க பேசுறது இப்போதைக்கு கரெக்டாக? அவங்க ட்ரெண்டிங் ஆகணும்னு மட்டும்தானே பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கள பற்றி தப்புன்னு தெரிஞ்ச நீ ஃபஸ்ட்டு அவங்க வெளியில் இருக்கும்போதே நீ இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம்ல. என் கேள்வி அதான். இப்போ அவங்க ஜெயிலில் உள்ளே இருக்கிறாங்கன்னு உடனே இன்டர்வியூ கொடுக்குற அவங்க கெட்டவங்கன்னு. இதே நீ நல்லவளாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போடும்போதே உனக்கு அவங்க கேரக்டரெல்லாம் தெரியுன்ற. அப்பயே நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ உடனே ஒரு சேனலாக போயிட்டு நியூஸ் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரிங்க இவங்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க, இவ்வளோ கெட்டவங்க, இவங்களால என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நீ அப்பயே இன்டர்வியூ கொடுத்துருக்கணும். அப்போ ஏன் கொடுக்கல? என் கேள்வியை தான் நான் கேட்குற. கேள்வி கரெக்ட் இல்லையா? இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். என் மனசில் இருந்த ஆதங்கம், என் மனசில் இருந்த கேள்வி, அதை நான் வீடியோவாக போட்டேன். அவ்வளோதான். இது கரெக்டாக தப்பான்னு சொல்லி மக்களே நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.